ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பெரியார் யூனிவர்சிட்டியோட சிலபஸ் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இல்லையா, பார்ட் 2 இங்கிலீஷ் ஃபஸ்ட் இயருக்கு. அதில் வந்து செகண்ட் டாபிக் வந்து பார்க்க போகிறோம், ஸ்டில் ஐ ரைஸ். இந்த போயம் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாயா ஏஞ்சலோ. ஸோ இந்த போயமோட எஸ்ஸே வந்து பார்த்துடலாம். ஓகே, மேலே கேட்டுக்கிற 2 கொஸ்டின் மாதிரியே கேட்டுக்கலாம். இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்துடலாம். மாயா ஏஞ்சலோ அண்ட் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் பயோகிராஃபர் அண்ட் poet is a self-respecting and enlightenment woman. ஸோ இந்த மாயா ஏஞ்சல் அப்படின்றவங்க ஒரு பிளாக், அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவில் எப்படி இருப்பாங்க, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் பிளாக்காக இருப்பாங்க இல்லையா, அந்த பிளாக் பீப்புள். இவங்க ஒரு பெண், ஆஃப்ரிக்காவில் பிறந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க வந்து ஒரு போயட் ஆகிருக்காங்க. அந்த போயட் அவங்கள மனசில் இருக்கிற அந்த வலியை வந்து எழுதுறது தான், அந்த பெயினை எழுதுறது தான் வந்து இந்த போயம். செம்மையாக இருக்கும் பாருங்கள். ஸ்டில் ஐ ரைஸ் அப்படின்றது ஒன்றுமே கிடையாதுங்க. நீ எவ்வளோ தான் என்னை தூக்கி போட்டு மிதித்தாலும், எவ்வளோ தான் என்னை கொடுமை பண்ணாலும், நான் இன்னும் மேலே எழுந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்றத தான் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள் லாஜிக் என்னென்னா, ஒயிட் பீப்புள் வந்து பிளாக் பீப்புளை வந்து அந்த டைமில் வந்து இப்போ எப்படி ஜாதி மதம்லாம் இருந்து அடிச்சுக்கிறாங்களோ, அந்த மாதிரி அந்த காலத்தில் அந்த ஒயிட் பீப்புள் அமெரிக்கன்ஸ் வந்து பிளாக்காக இருக்கிறவங்க ஆஃப்ரிக்கன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்லேவ் மாதிரி ஒரு கொடுமை பண்ணாங்க. அவங்கள வந்து ஒரு மனுஷனாகவே மதிக்கலை இல்லையா. அந்த மாதிரி விஷயங்கள் இதில் நிறைய பேசியிருப்பாங்க. வாங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். She has faced her turbulence with her white oppressors with dignity, courage and self-confidence. She has understood the psyche of the white people and their attitude to the black people. Black people கிட்ட அந்த white people வந்து எவ்வளோ கேவலமாக சைக்கோத்தனமாக ஸ்லேவ் மாதிரி நடத்திக்கிட்டாங்கன்றதை அவங்க சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துருக்காங்க. In the poem Still I Rise, Maya Angelou described various situations of oppression in terms of racism, criticism, sexism and other personal obstacles in her own life and how she overcomes each one of them with ப்ரைட் அண்ட் கிரேஸ். ஸோ இந்த ஸ்டில் ஐ ரைஸ் போயமில் நான் சொன்ன மாதிரி நீ எவ்வளோ தான் ஏறி மிதித்தாலும் நான் எழுந்துகிட்டே இருப்பேன் அப்படின்றத அந்த ஸ்டில் ஐ ரைஸ்க்கு மீனிங். இதில் மாயா ஏஞ்சல் வந்து என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா, வேறு சுச்சுவேஷனில் வந்து ஒயிட் பீப்புள் வந்து பிளாக் பீப்புள் எந்தளவுக்கு ஒரு இன வேறுபாட்டினாலையும் நிற வேறுபாட்டினாலையும் விமர்சிக்கிறதுனாலையும் செக்ஸ் மூலமாகவும் ப்ளஸ் வந்து நிறைய தடைகள் மூலமாகவும் அவங்களை எப்படி வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த போயம் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. ஓன் லைஃப் அண்ட் ஹவு ஷி ஓவர் கம்ஸ் ஈச் ஒன் ஆஃப் தம் அண்ட் ப்ரைட் அண்ட் கிரேஸ். இந்த ஸ்ட்ரகிள் எல்லாத்தையுமே தாண்டி செக்ஸிசம், கிரிட்டிசிசம், ரேசிசம், அப்புறம் வந்து அந்த நிற வேறுபாடு பார்க்குறது எல்லாத்தையுமே உடச்சி இந்த மாயா ஏஞ்சலோ வந்து அவங்க லைஃப்பில் அச்சீவ் எப்படி பண்ணாங்க. அந்த உலகத்துக்கு பிளாக் பீப்புள்ட்டும் திறமை இருக்குது, நாங்களும் மனுஷங்க தான், உங்களுக்கு ஈக்குவல் தான்ன்றதை எப்படி காமிச்சாங்கன்றது அந்த போயமில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதான் இன்ட்ரோடக்ஷன். பிளாக்ஸ் அச்சீவ்மெண்ட் cannot be wiped out. ஸோ இந்த மாதிரி பிளாக்காக பிறந்த மனிதர்களோட அச்சீவ்மெண்ட் எதுவுமே வந்து cannot be wiped outனா தூக்கி எறிய முடியாது. அவங்களும் வரலாறில் பேசப்படுவாங்க, அவங்களும் மனுஷங்க தான் அப்படின்றத காமிக்கிறாங்க. The poem first word you clearly is addressed to others. இந்த யூ அப்படின்றது நீங்கள் கிடையாது. யாரெல்லாம் அந்த பிளாக் பீப்புளை வந்து எதிர்க்கிறாங்களோ, யாரெல்லாம் அந்த பிளாக் பீப்புளை அடிமைப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் அந்த பிளாக் பீப்புளை வந்து கொடுமை பண்ணாங்களோ அவங்கள தான் அந்த யூ அப்படின்ற வேர்டு போயமில் ஒரு ஃபர்ஸ்ட் வேர்டு யூ அப்படின்றது குறிக்குது. எஸ்பெஷலி டு த ஒயிட் அப்ரஸர் ஆஃப் த பிளாக் பீப்புள். எஸ்பெஷலாக அந்த ஒயிட் அமெரிக்கன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த ஆஃப்ரிக்கன் பிளாக் பீப்புளை எப்படி கொடுமைப்படுத்தினாங்க, அவங்கெல்லாம் அந்த யூ அப்படின்றது பாயிண்ட் அவுட் பண்ணுது போயமில் வர ஃபர்ஸ்ட் லைன். The poetess says that no matter people desert all her good deeds deep in the dirt, the dust occupies all her achievements. Anyone may lie just to make themselves happy in order to abandon her accomplishment. அதாவது வரலாறில் வந்து நம்ம இந்த மாயா ஏஞ்சல் இருக்காங்கல்ல, அவங்க போயிட் ஆகிட்டாங்க, பெரியவங்களாகிட்டாங்க, ஆனால் அப்படியே அவங்களை யாருமே மதிக்காமல் அந்த ரொம்ப கேவலமாக எழுதலாம், ரொம்ப வந்து கொடுமைப்படுத்தி எழுதலாம். ஆனால் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை யாராலும் மறக்க முடியாது. என்னதான் அவங்க பேசுகிற அந்த அழுக்கான பேச்சுகள் வந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை டஸ்ட் பண்ணாலும் யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை தூக்கி நிறுத்துவாங்க. பட் ஷீ சேஸ் தட் ஷி வில் ரைஸ் அகெயின் லைக் த டஸ்ட் அண்ட் லீவ்ஸ் அண்ட் லேண்ட் அண்ட் ரைசஸ் அப் இன் த ஏர். சிமிலர்லி ஷி வில் அகெயின் ரைஸ் பேக் அண்ட் ட்ரூ ஹர். எவ்வளோ தான் அவங்க கேவலப்படுத்தி எழுதினாலுமே நம்ம மாயா ஏஞ்சலோ பயங்கரமாக அவங்களோட திறமையால் முன்னுக்கு வராங்க. எவ்வளோ தான் நீ என்னை கீழே தள்ளி விட்டாலும் மேலே வருவேண்டா. அதுதான் வந்து இந்த ஸ்டில் ஐ ரைஸ். நீ என்ன தள்ளி விட்டாலும் இப்போவும் நான் எழுந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்றதான் அந்த மீனிங்கு. சூப்பராக பேசினாங்க. இந்த மாயா ஏஞ்சலோ இந்த போயமை படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசமாயிடுச்சு, அதனால தான் பெட்டை தட்டிகிட்டு இருக்கேன், கோச்சுக்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க அந்த உண்மையிலே இந்த போயம், இந்த கதை.
பீப்புள் ஆர் அப்செட் ஓவர் பிளாக்ஸ் டிட்டர்மினேஷன். நிறைய பீப்புள் வந்து பிளாக்ஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து ஒயிட் ப்ளஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசமாக பார்க்காங்க. ப்ளஸ் பிளாக் பீப்புளை பார்த்தாலே ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க. அதை தான் இங்கே கொஸ்டின் பண்ணியிருக்காங்க நம்ம மாயா ஏஞ்சலோ. The poet is questioned as to why everyone is so much affected if she behaves a bold and brave manner. ஏன் வந்து பிளாக் பீப்புள் வந்து நம்மால் தான் நம்ம மாயா ஏஞ்சல் போயிட்டு இருக்காங்களா போல்டாகவும் பிரேவாகவும் இருக்கிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களும் மனுஷங்க தானே. அதை ஏன் வந்து கேவலமாக பார்க்கணும்? அதையே வந்து நிறைய பேர் வந்து ஒரு நான் வந்து பிளாக்காக இருக்கேன்ற ஒரே காரணத்துக்காக என்னை வந்து அப்படி இருளில் இருக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. why are they arrogant and when she is gloomy because of her moves everyone feels jealous of her as if she is one of the wealthiest person with huge money earned without her any hard work. நான் வந்து என்னோட திறமையால் முழுசாக ஹார்ட் ஒர்க் பண்ணலனாலும் பாதி ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னோட முழு மனசு ப்ளஸ் உடம்பு அந்த உழைப்பால் நிறைய காசு சம்பாரித்து பயங்கரமாக ரிச்சாக இருக்கிறேன். அப்படி நான் ரிச்சாக இருக்கிறது ஒயிட் பீப்புளுக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா நான் வந்து பிளாக்காக இருக்கேன். நான் வந்து எப்பயுமே அடிமையாக இருக்கணும்னு தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக வரணும்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்படி நான் வந்து அவங்களுக்கு எதிராக நான் வரும்போது அவங்க என் மேலே பொறாமப்படுறாங்க அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க. But no matter how everyone behaves or feels, the speaker is hopefully and compares her life with that of the sun and the moon. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் என்னோட ஹார்ட் ஒர்க்கை நம்பி நான் கரெக்டாக உழைப்பு போட்டு நான் பணம் சம்பாதிக்கிறேன், நான் வெல்த்தியாக இருக்கேன், நான் கோல்டு வாங்குறேன், நான் டைமண்ட் வாங்குறேன். நான் பிளாக்காக இருந்தேன்னா ஒயிட்டாக இருந்தேன்னா உனக்கு என்னடா? நான் பிளாக்காக இருந்தாலும் என் திறமை இருக்குது, நான் வாழ்கிறேன். ப்ளஸ் என்னோட லைஃப்பை வந்து நான் உங்கள் கூடலாம் கம்பேர் பண்ண மாட்டேன். என்னோட லைஃப்பை நான் சன் கூடயும் மூன் கூடயும் மட்டும்தான் கம்பேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. The poet shall also be hopeful of rising again. நீ எவ்வளோ தான் என்னை திட்டினாலும் நான் மேலே எழுந்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. Just like there is a certainly of high tides with the onset of the moon, the author is full of rays of hope that even her life will shine again. அவங்க எவ்வளோ திட்ட நம்ம பிளாக் பீப்புள் வந்து வெல்த்தியஸ்ட் ஆகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இவங்க இப்படி இருக்காங்களே இவங்க இப்படி இருக்காங்களேன்னு பார்த்துட்டு அவங்கள பார்க்காம இருக்காங்க. நம்ம மட்டும்தான் நம்மளோட லைஃப் இப்படி இருக்கணும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆம்பிஷன் வச்சு போயிட்டே இருந்தோம்னா மேலே போயிட்டே இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சாடிஸ்டிக் பீப்புள். சாடிஸ்டிக் பீப்புள்னால் ரொம்ப ஒரு சுயநலமாக ரொம்ப ஒரு 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 டர்ட்டியான ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு பீப்புள். த போயட்டஸ் feels depressed and wants to know why others are sad because of her happiness. ஏன் வந்து நான் ஒரு பிளாக் பீப்புளாக இருக்கேன், நான் ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறது ஏன் மற்றவங்களுக்கு ரொம்ப சேடாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. She is much hurt and ask why do they want her to be broken. ஏன் நான் வந்து இந்த வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதா, நான் உடஞ்சி கீழே விழுகமா, வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணுறாங்க. ஷேட்டர்ட் அண்ட் அன்ஹாப்பி, நான் வந்து எப்போயுமே அன்ஹாப்பியாகவே இருக்கணும், நான் வந்து எப்போயுமே மனசோர்வோடு இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. She picturized her condition to be broken and shattered lady with bowed head and lowered eyes. She think that people want her hurt, heartache and soul cry. ஸோ இந்த ஒயிட் பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, பிளாக் பீப்புள் வந்து எப்போயுமே அழுதுட்டு தான் இருக்கணும், எப்போயுமே சோகமாக தான் இருக்கணும், எப்போயுமே அவங்களுக்கு வந்து துக்கம் தான் இருக்கணும், ஹாப்பினஸ்ஸே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? அது தப்பு. நான் ஹாப்பியாக தான் இருப்பேன், அது உங்களுக்கு வலிக்குதா, வலிச்சுட்டு போகுது, ஐ டோன்ட் கேர். த poetess criticized the sadistic attitude of the white people over the blacks. இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. பிளாக் பீப்புள் சந்தோஷமாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பிளாக் பீப்புள் எப்போயுமே ஸ்லேவாக தான் இருக்கணும், பிளாக் பீப்புள் எப்போயுமே ஒயிட் பீப்புள் சொல்கிறதான் கேட்டுட்டு அடிமையாக நடக்கணுன்றதான் அவங்க விரும்புகிறாங்க. இப்படி நம்ம அவங்களோட அவங்களுக்கு ஈக்குவலாக வந்துட்டோம்னா, அவங்களுக்கு மேலே வந்துட்டோம்னா அவங்க ரொம்ப சேடிஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் த அப்ரஸ்ட் ஆர் லைஃப் ஆஃப் பிளாக்ஸ். எந்தளவுக்கு பிளாக்ஸ் வந்து பிளாக் பீப்புள் வந்து பிளாக் பீப்புள்னால் கருப்பின மக்கள் வந்து அந்த வெள்ளையின மக்களால் அதிகமாக அப்போஸ் பண்ணப்படுறாங்க. அப்போஸ்னா தள்ளி வைக்கப்படுறாங்க. ஒன்ஸ் அகெயின் த poetess is trying to find the answer was as to why people are so upset with whatever she has or she does. நான் என்னோட முயற்சியெல்லாம் முன்னேறி இருக்கேன், அதனால உனக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் என்னை பார்த்து பொறாமப்படுறீங்கன்னு கேட்குறாங்க ஒயிட் பீப்புளை பார்த்து. லைஃப் இஸ் நாட் ஈஸி ஃபார் ஹர் அண்ட் ஃபார் ஹர் கம்யூனிட்டி அஸ் சச், பட் பீப்புள் ஃபீல் தட் ஷீ இஸ் என்ஜாயிங் அஸ் இஃப் ஷி ஜஸ்ட் அண்ட் கோல்ட் வித்தவுட் எனி ஹார்ட்ஷிப். ஆனால் இந்த பீப்புளெலாம் என்ன நினைக்கிறாங்க, இவளை பார்த்து பொறாமப்படுறாங்க, ஏன் பிளாக் பீப்புள் வந்து முன்னேறக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து நான் பிளாக்காக பிறந்தனால எனக்கு எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு வந்து வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது, என்னை வந்து ஒதுக்கி தான் வைக்கிறாங்க, நான் வந்து மேலே வர்றதே கஷ்டம், ஆனால் கஷ்டப்பட்டு நான் மேலே வந்து நான் வெல்த்தியாக இருந்து கோல்டு வாங்குறது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அப்போஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பீப்புள்ஸ் அவர்ஷன் டுவர்ட்ஸ் பிளாக் பீப்புள்.
The poetess blames the people for their nasty look on her, abusing her by their harsh words and hatred towards her. இப்போ வந்து இவங்க இந்த நம்ம மாயா ஏஞ்சல் வந்து ஒரு பொண்ணாக இருக்கனால, அதுவும் ப்ளஸ் பிளாக்காக இருக்கனால நிறைய பீப்புள் வந்து பழி போடுறாங்க அவள் மேலே. அவளை பார்க்குறதே கேவலமான பார்வையாக பார்க்குறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க. அப்யூஸ்னால் உங்களுக்கு தெரியும்ல, அவங்க பெர்மிஷன் இல்லாமல் அவங்கள வந்து டச் பண்ணுறது, இது பண்ணுற செக்ஸ் டார்ச்சர் அந்த மாதிரி. ஹர் பை தர் ஹார்ஸ் வேர்ட்ஸ், அவங்களோட கெட்ட வார்த்தைகளால் திட்டுறாங்க, அவங்கள வந்து வெறுக்கிறாங்க. ஷி ஸ்ட்ரைவ்ஸ் டு ரைஸ் ஓவர் அண்ட் அபவ் தீஸ் லுக்ஸ், அப்யூஸ் அண்ட் ஹேட்டட். இந்த வெறுப்புக்கு மத்தியில், இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு மத்தியில், இந்த அப்யூஸ்க்கு மத்தியில் அவங்க வந்து மேலே வர்றாங்க, எல்லாத்தையுமே உடச்சிட்டு மேலே வராங்க. The poetess think that the people are upset from the fact that she is being smart and sexy in her own way. இப்போயும் poetess என்ன சொல்கிறாங்கன்னா, பிளாக் பீப்புள் ஏன் செக்ஸியாக இருக்கக்கூடாதா, அவங்க வந்து ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடாதா, அவங்க வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கக்கூடாதா, இது எல்லாமே உங்கள் பார்வை ஏன் தப்பாக இருக்குன்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. The expression of her people are so intense of she has won a jackpot of diamond and is dancing and showing off. ஜாக்பாட்டில் வந்து உங்களுக்கு டைமண்ட் விழுந்துருச்சு, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அது உங்களுக்கு என்னடா பிரச்சனை, ஏன் அவள் பிளாக்காக இருக்கனாலையா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஈக்குவலாக பார்க்கணுன்றதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு வந்து 7th ஒன், பிளாக் பீப்புள் ஆர் சப்ரஸ்ட் ஃபார் லாங். எப்பயுமே வந்து பிளாக் பீப்புள் வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு சில இடத்துல சப்ரஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப ஒயிட் பீப்புள் வந்து அவங்கள கொடுமைப்படுத்திட்டு தான் இருக்காங்க. த ஹிஸ்ட்ரி ஆஃப் த பிளாக் பீப்புள் ரிவீல்ஸ் தட் த ஒயிட் ஹேவ் ஆல்வேஸ் சப்ரஸ்ட் த பிளாக்ஸ். எப்பயுமே வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து பிளாக் பீப்புள் ஒயிட் பீப்புள் சப்ரஸ் அடிமையாக தான் வச்சுருக்காங்க. இட் இஸ் சேம்ஃபுல் ஃபேக்ட். இது வந்து ஒரு உண்மை, ஆனால் அசிங்கப்படக்கூடிய உண்மை. த poetess feels painful while she recalls her memory to the past which have been brutal and unfair. நம்ம மாயா ஏஞ்சலோ வந்து அவங்களோட லைஃப்பில் நடந்தது இல்லை, பிளாக் பீப்புளோட லைஃப்பில் நடந்த அந்த வரலாறை வந்து பின்னோக்கி பார்க்கும்போது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அந்தளவுக்கு வாயில் கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஒயிட் பீப்புளை வந்து அவங்கள வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அது ஆனால் அநியாயம் நிறைய நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. She feels emotional and finds her to be deep in a black ocean trying to come up, but it is hard. ஒரு கருப்பின மக்கள் அந்த கடலுக்குள்ளே வந்து அமுக்கிட்டாங்க, இவங்க இப்படி தான் சொல்லிட்டாங்க, அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். So she understands that she has go to through a lot, be it past or even present. பாஸ்டில் வந்து எப்படி இருந்தாலும் சரி, அதில் எவ்வளோ நம்ம அடிக்க வச்சிருந்தாலும் சரி, இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக வரணுன்றதில் ப்ரெசென்ட்டில் அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க. She had risen in the past and will do the same in the future as well. She is hopeful and could see a wonderful, clear and bright future. ஸோ வந்து இவன் வந்து பாஸ்டில் வந்து கஷ்டப்பட்டுருந்தாலும் அதுக்காக வந்து பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட் வரைக்கும் வந்து உழைச்சிட்ருக்கான். ப்ளஸ் ஃப்யூச்சர்லேயும் வந்து பிளாக் பீப்புளுக்காக நம்ம மாயா ஏஞ்சலோ உழைப்பாங்க, பேசுவாங்க, கற்றுவாங்க. She has got his energy and bloodline from her ancestor who had suffered a lot. அவங்களோட முதியோர்கள் இருக்காங்கல்ல, கருப்பின மக்கள்லேயே ரொம்ப முதியோர்கள், அவங்க இன்னும் கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காகவும் சேர்த்து தான் இவங்க வந்து குரல் கொடுக்குறாங்க, இன்னும் அவங்க போராடிட்டு இருக்காங்க. This could straighten her to rise against all suffering. She knows that the old days of slavery may have ended. இப்போ நம்ம அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம வந்து ஒயிட் பீப்புளுக்கு அடிமையாக இருந்துட்டோம், இனிமேல் அது கிடையவே கிடையாது, நம்ம அவங்களுக்கு ஈக்குவல் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த இடத்துல. இதோட முடிஞ்சிருச்சு, நம்ம ஸ்லேவாக இருந்தது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இஸ் ஆல்சோ நாட் குட். இப்போ கூட அந்தளவுக்கு சுச்சுவேஷன் சரியில்லை தான். அண்ட் இன் ஆர்டர் டு மேக் த ஃபியூச்சர் அ பெட்டர் ஒன் for the Afro-Americans suffering from harassment. Maybe அந்த ஒயிட் பீப்புள்கிட்ட இருந்து பிளாக் பீப்புள் ஃபியூச்சரில் வந்து தப்பிக்கலாம். பட் இப்போ நான் முதல்ல குரல் கொடுக்குறேன் அவங்களுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. She has to be strong and fight against these oppressions. ஸோ இந்த மாதிரி கொடுமைகளுக்கு எதிராக அவங்க வந்து ரொம்ப போராடி இருக்காங்க நம்ம மாயா ஏஞ்சலோ. இந்த கதை எழுதின, இந்த போயம் எழுதின மாயா ஏஞ்சலோ. கன்க்ளூஷன், முடிவுக்கு வந்துட்டோம். Clearly addressed to the white oppressor of black people, the poem present with a black woman willing to speak up for herself, for other living blacks, and even for her black ancestors. ஸோ இந்த போயமில் வந்து ஸ்டில் ஐ ரைஸ்னா, நான் இன்னும் எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் எழுந்து நிற்பேன், உங்களுக்கு ஈக்குவலாக வருவேன்றது தான் மீனிங்கு. ஸோ இந்த கதையில் இந்த போயமில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒயிட் பீப்புள் எந்த அளவுக்கு அந்த பிளாக் பீப்புளை வந்து கஷ்டப்படுத்தியிருக்காங்க, முன்னோர்களையும் சரி, இதுக்கு முன்னாடி இவங்க அம்மா அப்பாவையும் சரி, இப்போயும் சரி,
இந்த இது நடந்துட்டு தான் இருக்குது. இதை பற்றி கண்டிப்பாக நான் குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த போயமில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் இஸ் இன்டெரக்ட்லி ரெஸ்பாண்டிங் டு டிகேட்ஸ் அண்ட் ஈவன் சென்ச்சுரிஸ் ஆஃப் அப்ரெஷன். இங்கே வந்து எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, டிகேட்ஸ்னால் 10 வருஷத்தை தான் ஒரு டிகேட்ஸ்ன்னு சொல்லுவோம். டிகேட்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட பல நூறு வருடங்கள் கிட்டத்தட்ட இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு எதிராக நான் வந்து குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 100 ஆண்டு காலமாகவும் இது நடந்துட்டு தான் இருக்குது. Her tone then never sounds arrogant. Instead, and the readers are likely to feel immense sympathy with her spirited rejection of the further oppression. இந்த போயமை நம்மளே ரீட் பண்ணும்போது அந்த போயட் சொன்ன வார்த்தையாக இருக்கட்டும், அந்த வேர்டாக இருக்கட்டும், யூஸ் பண்ண டோனாக இருக்கட்டும், அவங்களோட அந்த சவுண்டில் வந்து ஒரு அரகண்ட் இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, ரீடர் வந்து இந்த போயமை ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு சிம்பத்தி வருது, ஒரு பாவம்ல பிளாக் பீப்புள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வருது. ஒரு அவங்களுக்கு வந்து ஒயிட் பீப்புள் இப்படி தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே கோபமும் வருது. செம்மையாக எழுதியிருக்காங்கல்ல இந்த போயம். உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டில் ஐ ரைஸ் நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, உங்களுக்காக போட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம் இல்லையா, நான் அந்த நோட்ஸ் இன்றைக்கி தான் கிடச்சிது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே வரிசையாக சும்மா டக்குன்னு நான் The flower on a killing tree, if you're wrong admit it, kindly adjust please, the spoon, the alchemist, எல்லாமே கண்டினியூஸாக போடுறேன். பார்த்துக்கோ. Thank you so much for your love and support. Keep supporting my channel. Thank you.